ப்ராக்டிக்ஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டே கண்டில், வீக்லி கண்டில் பாருங்கள் எவ்வளோ ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வீக்லியில், இதை வந்து டெய்லியில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இந்த ½ அன் ஹவர் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சி வச்ச படங்கள் இது எல்லாமே. ஒவ்வொரு டேக்கு என்னென்னலாம் எடுக்கணுன்ட்டு எவ்வளோன்னு வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ப்ராக்டிக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ படம் வரைஞ்சி வச்சுருக்கேன் நான். பாருங்க எத்தனை பாயிண்ட்டு, டார்கெட்டு, டன்னு, இந்த வருங்க ஏங்கப்பா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேக்கும் எப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ப்ராக்டிக்ஸ் ஒன்று தான் நம்மளை மேலே கொண்டு வரும். சும்மாலாம் ப்ராக்டிக்ஸ் வரல ஃப்ரெண்ட்ஸ். பகலாக உட்காந்து வரைஞ்சி அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் எடுத்து அதை நான் கொண்டு வந்து அப்போவும் இன்னும் ஒரு பர்டிகுலர் செட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா நம்ம இன்னும் எவ்வளோ பெரிய இதாக இருப்போம், தோல்வியில் இருப்போம். அப்படின்னா இப்படிலாம் எடுத்து தோல்வி விடுறதுக்கான வாய்ப்புகளே கம்மி. கொச்சன்னு பாருங்க, எல்லாம் ½ அன் ஹவரில் வரைஞ்சது. வீக்லியில் வச்சுருக்கேன், மந்த்லியில் வச்சா கொஞ்சம் தெளிவாக தெரியும் நம்புகிறேன். 2022லேருந்து வரைஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவருக்கு ஒவ்வொரு நாளும் டைம் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு எல்லாமே பார்த்து வரைஞ்சி வச்சிட்ருக்கேன். மொத்தம் எவ்வளோ ட்ராயிங்ஸ் பார்க்குமா, டெலீட் பண்ணுறதை பொறுத்து தான் தெரிஞ்சிருக்குது. ரிமூவ் 610 ட்ராயிங்ஸ். 610 ட்ராயிங்ஸ் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சி ரிமூவ் பண்ணலாமா? பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குண்ணே. அது எப்படி பண்ண முடியும்? ப்ராக்டிக்ஸ் பண்ணணும்ல. 610 ட்ராயிங்ஸ் நான் வரைஞ்சி ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நிறைய ட்ராயிங்ஸ், அதாவது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ராயிங்ஸு, எங்கே பையரு எங்கே செல்லர்ஸு எங்கே அதிகமாக இருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ட்ராயிங்ஸ் காட்டணுமா? சரி ஓகே, இந்த பாருங்க ரொம்ப படம்லாம் போட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். டே 3, டே 1 இப்படி பிரேக் அவுட், ஸ்ட்ராங் செல்லு, பிரேக் அவுட்டு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, புல் பேக்கு, இப்படி நிறைய. டே 4 இப்படி நிறைய எக்கச்சக்கமாக அப்படியே ஒரு 20 டேஸுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். நிறைய காட்டினா காட்டிகிட்டே இருக்கலாம். மொத்தம் 610 ட்ராயிங்ஸ் எப்படியும் ஒரு வாரமாக உட்காந்து வரைஞ்சி ப்ராக்டிக்ஸ் பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்னும் நாமளே தினம் ப்ராக்டிக்ஸ் எடுக்கணும். நமக்கு எல்லாமே தெரியும்னே நம்ம நினைக்கக்கூடாது. ப்ராக்டிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இந்த இடத்துல கிளிக்காகவும் தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் லாட்டாக போட்டு நம்மளுடைய சைக்காலஜியை கண்ட்ரோலை கொண்டு வந்தோன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். சரிங்களா? இப்போ இதை டெலீட் பண்ணிடவா, டெலீட் கொடுத்துடவா. 610 ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். எனக்கு இன்னொரு 1000 ட்ராயிங்ஸ் வரையக்கான டைம் பத்தாது. அழகாக பார்த்தோம். நான் எல்லாமே வரைஞ்சி பேக் டெஸ்ட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ராயிங்ஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால இதை நான் டெலீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்தமாதிரி அடிக்கடி ட்ராயிங்ஸ் வரைஞ்சி டெலீட் பண்ணி பாருங்கள். டெலீட் பண்ணி மறுபடியும் வரைங்க. சரிங்களா? தப்பு இல்லை. சரிங்களா? ஒரு தப்பு இருந்தால் ஒரு தப்பை கற்றுக்கிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.